ரஜினி ரசிகர்களை சீண்டி விடுற மாதிரி தூண்டி விடுற மாதிரி உங்கள் ரஜினி பயந்துட்டாரு, திமுக பயந்துட்டாரு, ரெட் ஜெயினில் நடிக்கிறாருன்னு. ஏன் ரெட் ஜெயின்லேயும் சன் பிக்சர்ஸ்லையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நடித்ததே கிடையாதா? தயாநிதி, கலாநிதி இந்த பேரை கேட்டாலே இவங்கள்ட்ட நிதி வருது, இவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு பணத்துக்காக படம் ஓடணுங்கிறதுக்காண்டி கலாநிதி மாறனையும் தயாநிதி மாறனையும் மாறி மாறி புகழலையா விஜய்? தான் படம் ஓடணும்னா எல்லா கட்சிக்காரங்களையும் போய் புகழலையா? ஜெயலலிதா அம்மையாரை புகழலையா? கலைஞருக்கு சிலை வைக்கணும்னு பேசலையா? அப்போல்லாம் நீங்கள் யார்? கலைஞருக்கு பயந்து இருந்தீங்களா? கலைஞர் உங்களை மிரட்டினாரா? ஜெயலலிதா உங்களை மிரட்டினாங்களா? ஆனால் உண்மையிலே ஜெயலலிதா உங்களை மிரட்டினாங்க, அது வேற விஷயம். ஒரு படம் ரிலீஸு ஒரு ஆகணுங்கிறதுக்காண்டி படத்தில் ஹீரோ மாதிரி வீராவசம் பேசுகிற நீங்கள் பம்மிட்டு ஒரு காமெடி நடிகன் மாதிரி போய் நின்று இப்படி பம்மிக்கிட்டு அம்மா 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 அப்படின்னு பேசுனது நீங்கள் தான். ரஜினிகாந்த் ஒருபோதும் ஜெயலலிதாவிடமோ கலைஞரிடமோ பம்மி நிற்கலை. அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை எதிர்த்து பேசியிருக்காரு. ஜெயலலிதா வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, தமிழ்நாடு சுடுகாடாயிருன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதாவை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சு திமுக கூட்டணியில் பிரச்சாரம் செஞ்சு ஜெயலலிதாவை தோக்கடிச்சதில் ரஜினிகாந்துக்கு பங்கு உண்டுன்னு இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்கிறாங்க.